அதிமுக வந்து பலவீனமா இருக்குன்றதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா அப்படிப்பட்ட பலவீனமான கட்சி கூட நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படிங்கிறதையும் நீங்க மறுக்க முடியாது இல்லையா? அப்ப உண்மையிலேயே அது பலவீனமான கட்சி இல்லங்க. அப்படிதான் மறுப்பாங்கங்க. அப்படிதான் சொல்லிக்கணும். குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல. சீ சீ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். இன்னைக்கு வந்து அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில அவங்க வச்சுட்டாங்க. பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு போய் பாஜகவுடைய கூட்டணி அவருக்கு என்ன அழுத்தமோ பாவம் எடப்பாடிக்கு. என்ன உருட்டல் மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு வேண்டா வெறுப்பா அவர் வந்து முழு மனசோட 100% சந்தோஷப்பட்டு இந்த கூட்டணியில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. அவருக்கு இருக்கிற அழுத்தங்கள் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இப்படித்தானே இவங்க பேச முடியும். இப்ப நான் கேட்கிறேன் அவர் வந்து தன்னுடைய பிரஸ் மீட்ல ஆதவ அர்ஜுனா சொல்றாரு அதிமுக பண்ண தவறுகளுக்கு தான் மக்கள் அவங்கள தண்டிச்சுட்டாங்க. அதனாலதான் தொடர் தோல்விகளை வந்து அதிமுக சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவருடைய லாஜிக் படி நம்ம பார்த்தோம்னா தொடர் வெற்றிகளை திமுக கூட்டணி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் கிட்ட இவங்க நல்ல விதமா இருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். அப்ப அப்படி சொன்னா அதை வந்து ஆதவ அர்ஜுனா ஏத்துப்பாரா? அப்ப லாஜிக்னா ரெண்டு தரப்புலயும் அந்த லாஜிக் வந்து செட் ஆகணும்ல.